ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் சிவனுக்கு பிடிச்ச தும்பை பூவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த தும்பை பூவை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தும்பை பூன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த தும்பை பூவை கிராமத்து பக்கம் நிறைய பார்க்கலாம். குட்டியாக வெள்ளை நிற பூக்களோடு இருக்கும். சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூக்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இதை ஏன் சிவன் கோவில்களில் அதிகமாக பார்க்க முடியலை? இது ரொம்ப குட்டியாக இருக்கும். மற்ற பூக்கள் மாதிரி மாலையாக கட்டியோ இல்லை பூவாவோ கட்ட முடியாது. கோர்த்து தான் போட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். சரி, இந்த தும்பை பூ ஏன் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ, ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை திருவண்ணாமலை ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவதாசியுடைய கதை தான் இந்த தும்பை பூன்னு சொல்லப்படுது. ஒரு ஊரில் ஒரு தேவதாசி வாழ்ந்து வந்தாங்க. தினமும் தன்னுடைய வீட்டு வாசப்படையில் யார் வெற்றிலையோட தாம்பூலத்தை வைக்கிறாங்களோ அவங்கள தன்னோட கணவனா ஏற்று இரவுக்கு நீ வீட்டுக்கு வரலான்னு சொல்லுவாங்க. ஒரு தேவதாசியாக இருந்தாலும் இப்படி ஒரு தர்மத்தோடு இருந்தாங்களாம். ஒரு நாள் அப்படி வாசப்படியை திறக்கிறப்ப ஒரு வயசான கிழவர் வெற்றிலை தாம்பூலம் எல்லாம் வச்சாராம். உடனே அந்த பெண்ணும், இன்னைக்கு நான் உங்களை என்னுடைய கணவராக ஏற்றுக்கிட்டேன், இரவு நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாலாம். அந்த கிழவன் அங்கிருந்து போனதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய மன்னர் வந்தாராம். உன் பொருள் எவ்வளோ வேணாலும் தரேன், நீ என்ன ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பெண்ணும், நான் என்னுடைய தர்மத்திலிருந்து விலக முடியாது, அவர் பணம் கொடுத்துருக்காரு, நான் என்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் தர்மத்திலிருந்து என்னால் விலக முடியாது, தயவு செஞ்சு விலகி போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மன்னர் கோவப்பட்டு, உன்னை கொன்று விடுவேன்னு சொன்னாராம். வேண்டிய பொருளை கேள், தருகிறேன், பொன் பொருள் எது வேண்டுமானாலும் கேள்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு உங்களுடைய பொன் பொருள் எதுவும் வேணாம், என்னால் என் தர்மத்தில் இருந்து விலக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீ என்னை கொல்ல வேண்டுமானால் கொன்றுக்கொள், ஆனால் அந்த பாவம் உன்னையே சேரும், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, சாவை கண்டு நான் பயப்படவில்லை, கொல்லுவதானால் கொன்றுக்கொள்னு சொன்னாங்களாம். மன்னர் ஒரு நொடி யோசிச்சுட்டு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு இரவு அந்த கிழவர் வராரு. இரவெல்லாம் வாந்தி எடுக்கிறாரு. அங்கேயே சின்ன குழந்தைங்க மாதிரி மலம் கழிக்கிறாரு. அருவருப்பான காரியங்களை செய்யறாரு. ஒரு போதும் அந்த பெண் அவரை திட்டவோ அசிங்கமாவோ நினைக்கல. நவர்னு வாக்கு கொடுத்ததால அவருக்கு பணிவிடைகள் செய்யறா. கொஞ்சம் கூட முகம் கோணாம பணிவிடைகள் செய்யறாங்க. விடிய போகிற சமயத்தில் அந்த கிழவர் கேட்குறாரு, நீ நினச்சிருந்தா இந்த நாட்டுடைய மன்னரோட இருந்திருக்கலாம், ஏன் இந்த கிழவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட, இவ்வளோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரலையா? அதுவும் நான் வாந்தி எடுத்த அருவருப்பான செயல்கள் எல்லாம் செஞ்சேன், உனக்கு கோபம் வரலையா, வருத்தப்படலையான்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண், கணவனுக்குத்தானே நான் பணிவிடைகள் செஞ்சேன், இதில் ஏன் வருத்தப்படணும், என்ன கஷ்டம், நான் ஏன் கோவப்படணும்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த கிழவன் சிவனாக காட்சி கொடுத்தாரு. அந்த பெண் சிவனை பார்த்து ஒரு நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் தும்பை. நீ இவ்வளோ தர்மத்தோடு நடந்துக்கிறியே, நீ கொடுத்த வாக்கை காப்பாத்தின, உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னாராம். அந்த தும்பை பதட்டத்தில் எப்பவும் உன் திருவடி என் தலை மேலே இருக்கணும்னு கேட்க போய், எப்போதும் என் திருவடி உன் தலை மேல் இருக்கணும்னு கேட்டுட்டாங்களாம். பதட்டத்தில் மாற்றி கேட்டுட்டோன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண், தெரியாமல் கேட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க, எப்போதும் உன் திருவடி என் தலை மேல் இருக்கணும்னு திரும்ப கேட்டாங்களாம். அதை பார்த்து சிவன் சிரிச்சாரு. நீ தெரிஞ்சு கேட்டையோ இல்லை தெரியாமல் கேட்டையோ, கேட்ட வரத்தை மாற்ற முடியாது, இனி உன் திருவடி என் தலைமேல் இருக்கும்னு சொன்னாராம். மாற்றி கேட்டுட்டுமேனு கவலைப்பட்ட தும்பையை பார்த்து, கவலைப்படாத, நீ அடுத்த ஜென்மத்தில் தும்பைன்னு ஒரு பூவா பிறப்ப, அந்த தும்பை பூவை எப்போதும் என் தலையில நான் வச்சுப்பேன்னு சொன்னாராம். இதனால தான்
தும்பையை சிவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூன்னு இப்போவும் வச்சு வழிபடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.